பள்ளியில் 4 மாணவர்களுக்கு கொரோனா கிருமி தொற்று உறுதி. பள்ளிகள் திறந்து 9 நாட்கள் கடந்துவிட்ட வேளையில் தேசிய வகை சுபாங்ஜயா பள்ளியில் 4 மாணவர்களுக்கு கொரோனா கிருமி தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. பள்ளி நிர்வாகம், கல்வி அமைச்சு மற்றும் சுகாதார அமைச்சினால் நிர்ணயிக்கப்பட்ட SOP விதிமுறைகளை பின்பற்றி இருந்தாலும் கிருமி தொற்று பரவாது என்பதற்கான எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லை என்று அந்த பள்ளியின் பெற்றோர்களில் ஒருவரான ராஜா நூருல் ஹுடா ராஜா ஹலிமுல் தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்று கண்ட 3 வகுப்பு மாணவர்களையும் 17 ஆசிரியர்களை மட்டும் பள்ளி நிர்வாகம் 2 வாரங்களுக்கு தனிமைப்படுத்திக் கொள்ள அனுமதி வழங்கியுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு பள்ளி நிர்வாகம் பள்ளியை மூடியிருக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். இதுகுறித்து பெட்டிஷன் ஒன்றை change.org என்ற அகப்பக்கத்தில் பதிவு செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதுவரை 300 பெற்றோர்கள் அதில் கையொப்பமிட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. வீட்டிலிருந்து மாணவர்கள் கல்வி கற்பது மிகவும் பாதுகாப்பாக இருந்தது என்றும் மார்ச் 16ஆம் தேதி திறக்கவிருந்த பள்ளி மார்ச் 1ஆம் தேதி திறக்கப்பட்டது குறித்தும் சில பெற்றோர்கள் தங்களின் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஷா ஆலமில் 3 லட்சம் வெள்ளியை கையூட்டாக பெற்ற டத்தோ பட்டம் கொண்ட தொழிலதிபர் ஒருவரை ஊழல் ஒழிப்பு வாரியம் கைது செய்துள்ளது. குடிநுழைவு இலாக்காவினால் தடுத்து வைக்கப்பட்ட மாக்காவ் ஸ்கேமில் ஈடுபட்ட 22 சீன நாட்டவர்களை விடுவிக்க உதவுவதாக கூறி அந்த 3 லட்சம் வெள்ளியை கையூட்டாக பெற்றிருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. 44 வயதான அந்த தொழிலதிபர் நேற்று இரவு 8 மணிக்கு ஊழல் தடுப்பு வாரிய அலுவலகத்தில் கைது செய்யப்பட்டார். அந்த தொழிலதிபரை தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்வதற்காக இன்று ஷா ஆலம் நீதிமன்றத்தில் அனுமதி வாங்கப்படும் என்று ஸ்லாங்கூர் ஊழல் தடுப்பு வாரியத்தின் இயக்குநர் டத்தோ அலியா சலீம் தெரிவித்தார். சுபாங்ஜயா அங்சானா அடுக்குமாடி வீட்டில் பலகாரங்கள் விற்கும் தொழில் செய்யும் இந்தோனேசிய பெண்மணி பணத்திற்காக தனது நாட்டைச் சேர்ந்த தோழியை கொலை செய்துள்ளார். கடந்த திங்கட்கிழமை அன்று அந்த 39 வயது இந்தோனேசிய பெண்மணி தான் வாங்கிய கடனை உடனே அடைக்க வேண்டிய நெருக்கடிக்கு ஆட்பட்டதால் 5000 வெள்ளி கேட்டு 54 வயதுடைய அதே பலகாரம் விற்கும் தொழிலாளியிடம் பணம் கேட்டுள்ளார். பணம் தர மறுத்ததால் அந்த இந்தோனேசிய பெண் தனது தோழியை கொன்றுவிட்டு கட்டிலின் அடியில் பதுக்கி வைத்துள்ளார். மனைவியை காணவில்லை என்று அவரது கணவர் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் அந்த இந்தோனேசிய பெண் கொலை செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்டதோடு சடலத்தை மறைத்து வைத்திருந்த இடத்தையும் நேற்று இரவு 8 மணி அளவில் அடையாளம் காட்டினார். வெள்ளை துணியால் சுற்றப்பட்ட அந்த சடலம் தலையில் இரத்த காயங்களுடன் காணப்பட்டுள்ளது. பிரேத பரிசோதனைக்காக அவ்வுடல் செரடாங் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டதுடன் போலீசார் மேல் விசாரணைக்காக இறந்த இந்தோனேசிய பெண்மணியின் கணவரையும் கைது செய்துள்ளனர். நேற்று இரவு பண்டார்பாரு பாங்கியில் உள்ள மெக்டொனால்ட் உணவகத்தின் அருகில் போலீசார் மேற்கொண்ட சோதனையின் போது சந்தேகப்படும்படியான புரோடுவா அல்சா நீல நிற காரை தடுத்து நிறுத்த முயன்றபோது அந்த கார் ஓட்டுநர் போலீசாருக்கு எந்த வகையிலும் ஒத்துழைப்பு வழங்காமல் காரை நிறுத்தாமல் ஓட்டிச் சென்றுள்ளார். போலீசார் பலமுறை காரை நிறுத்த எச்சரித்தும் அந்த கார் ஓட்டுநர் காரை நிறுத்தாமல் சென்ற காணொளி சமூக வலைத்தளங்களில் பரவி வருகிறது. நாட்டின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு உயிரை பணயம் வைத்து அந்த காரின் போனட் பகுதியில் ஏறிய போலீஸ்காரர் பலரின் பாராட்டுகளை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் தொடர்பாகவும் கார் ஓட்டுநர் தொடர்பாகவும் போலீசார் மேல் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஜொகூர் பத்து பகாட் ஜலான் ருகாயாவில் அமைந்துள்ள 5 கடைகள் தீக்கு இரையாகின. நேற்று மாலை 6:15க்கு ஏற்பட்ட தீ விபத்தில் 5 கடைகளும் 75% எரிந்து விட்டதாக ஜொகூர் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி இலாக்காவின் பத்திரிகை பேச்சாளர் தெரிவித்தார். இந்த தீ சம்பவத்தில் எந்தவொரு உயிர் சேதமும் ஏற்படவில்லை என்றும் தீயினால் அழிந்த பொருட்களின் மதிப்பீடு இன்னும் தெரியவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 26 பேர் கொண்ட தீ அணைப்பு குழுவினர் தீயை அணைப்பதற்கு 2 மணி நேரம் போராடியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. லட்சக்கணக்கான நேயர்கள், நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பார்வையாளர்கள். மலேசிய செய்தித்துறையில் தனி முத்திரை பதித்து வரும் திசைகள் தொலைக்காட்சியில் உங்கள் விளம்பரம் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள் கீழ்கண்ட எண்களில். ஷா ஆலம் கூட்டரசு நெடுஞ்சாலையில் போலீசார் மேற்கொண்ட சாலை தடுப்பு சோதனையின் போது போலியான மோட்டார் சைக்கிள் வாகன எண் கொண்டிருந்தது மட்டுமின்றி போதைப் பொருள் வைத்திருந்த குற்றத்திற்காக 2 வரை போலீசார் கைது செய்துள்ளனர். அதிக சத்தம் கொண்ட எக்ஸாஸ் பைப்புகளை பயன்படுத்தும் மோட்டார் ஓட்டிகளை கண்டடைந்து அவர்களுக்கு சம்மன் வழங்குவதற்காக போடப்பட்ட சாலை தடுப்பு நடவடிக்கையில் எதிர்பாரா விதமாக 2வரும் மாட்டிக்கொண்டனர். சாலை தடுப்பின் போது போலீசார் 320 மோட்டார் ஓட்டிகளுக்கு சம்மன் வழங்கியுள்ளனர்.
மலேசியாவில் நேற்று கொரோனா கிருமி தொற்றுக்கான SOP நிபந்தனைகளை மீறிய 269 பேர் மீது போலீஸ் குற்றப்பதிவு செய்துள்ளது. அவர்களில் 251 பேருக்கு போலீசார் அபராதம் விதித்துள்ளனர். மேலும் 18 பேரை போலீஸ் தடுப்பு காவலில் வைத்துள்ளது. சுவாச முகக்கவசம் அணியாதவர்கள் 102 பேரும், வாடிக்கையாளர்கள் பதிவேட்டினை தயார் செய்யாதவர்கள் மற்றும் பதிவு செய்யாதவர்கள் 84 பேரும், தனிநபர் இடைவெளியை கடைபிடிக்காதவர்கள் 60 பேரும் இதில் அடங்குவர். நேற்று நாடு முழுக்க போலீசார் 63,566 இடங்களில் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். அவற்றில் 4,434 பேரங்காடிகள், 5,763 உணவகங்கள், 2,366 தொழிற்சாலைகள், 2,436 வங்கிகள் மற்றும் 1,096 அரசாங்க அலுவலகங்கள் ஆகியவை அடங்கும். தமிழக சட்டசபை தேர்தலில் கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி ஒதுக்கீடு மற்றும் வேட்பாளர் தேர்வு குறித்து அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடந்த ஆலோசனைக் கூட்டம் இன்று அதிகாலையில் நிறைவடைந்தது. அதிமுக கூட்டணியில் பாமக, பாஜக ஆகியவற்றுக்கான தொகுதி பங்கீடு உறுதி செய்யப்பட்டு உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. இதன்படி அதிமுக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சிக்கு 20 சட்டமன்ற தொகுதிகளும், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 23 இடங்களும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. இதற்கிடையே பாமக மற்றும் பாஜக நிர்வாகிகள் தொகுதிகள் ஒதுக்கீடு தொடர்பாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வத்துடன் ஆலோசனை நடத்தினர். மேலும் அதிமுக இறுதி வேட்பாளர் பட்டியல் தேர்வு தொடர்பாகவும் OPS, EPS ஆகியோர் அதிமுக தலைமை அலுவலகத்தில் ஆலோசித்தனர். இதனிடையே தொகுதி பங்கீட்டில் அதிருப்தி அடைந்ததால் அதிமுக கூட்டணியில் இருந்து விஜயகாந்த் தலைமையிலான தேமுதிக விலகியது. தற்போது தனித்து போட்டியிடுவது தொடர்பாக தேமுதிக ஆலோசித்து வரும் நிலையில் கதவுகள் திறந்திருக்கின்றன என்று நடிகர் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் கட்சி அழைப்பு விடுத்துள்ளது. மியான்மரில் இராணுவத்திற்கும் பொதுமக்களுக்கும் இடையிலான போராட்டம் மோசமடைந்து வரும் வேளையில் ஆர்ப்பாட்டக்காரர்களை பிடிப்பதற்கு இராணுவத்தினர் யங்கூனின் வீடு வீடாக புகுந்து சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இது மியான்மர் தலைவர் ஆங் சான் சூகியின் ஆதரவாளர்களை இலக்காக கொண்டு இராணுவம் இந்த கைது வேட்டையை தொடங்கியிருப்பதாக தெரிய வந்துள்ளது. உலக மகளிர் தினத்தின் 2வது நாளான நேற்று சான் சவுங் நகரின் வர்த்தக தளத்தில் மக்கள் பெருவாரியாக திரண்டுள்ளனர். மக்கள் பிரதான நகருக்கு கடந்து சென்று விடாமல் இருப்பதற்கு ஆங்காங்கு தடுப்பு அரண்கள் அமைக்கப்பட்டுள்ளன. எனினும் வீடு வீடாக புகுந்து இராணுவம் சோதனையிட்டு வருவதற்கு பொதுமக்களும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு எதிராக துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்படுவதை தடுப்பதற்கு கன்னியாஸ்திரிகளும் இராணுவத்தினரின் முன் மண்டியிட்டு துப்பாக்கி பிரயோகத்தை நிறுத்துமாறு கோரிக்கை விடுத்து வருகின்றனர். ஆர்ப்பாட்டக்காரர்களை சுட்டுக் கொள்வதை காட்டிலும் முதலில் தங்களை சுட்டுக் கொள்ளுமாறு அவர்கள் கோரிக்கை விடுத்த வண்ணம் உள்ளனர். சவுதி அரேபியா மீதான தாக்குதல்களுக்கு அமெரிக்காவின் பாதுகாப்பு ஒத்துழைப்பு பலப்படுத்தப்படும் என்று வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவின் செங்கடல் நகரமான ஜெட்டாவில் உள்ள சவுதி அரேம்கோ எண்ணெய் நிறுவனம் மீது ஏமனின் ஹவுதி படைகள் ஏவுகணையை வீசியதாக ஹவுதி இராணுவ செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். ஆனால் சவுதி அதிகாரிகளிடமிருந்து உடனடியாக உறுதிப்படுத்தப்படவில்லை. இந்த தாக்குதலில் அரம்கோவில் உள்ள ஒரு நிலையம் வெடித்து சிதறியதாக தகவல்கள் வெளியானது. இந்நிலையில் ஏமன் ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதலில் இருந்து சவுதி அரேபியா தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு அந்த நாட்டுடனான அமெரிக்காவின் பாதுகாப்பு ஒத்துழைப்பை பலப்படுத்த அதிபர் ஜோ பைடன் நிர்வாகம் நடவடிக்கைகளை எடுக்கும் என்று வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் ஜென் ஷாகி தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.